எழுதின சுவிசேஷம் लूका सुसमाचार ஒன்றாவது அதிகாரம் एक अध्याय लूका उसका एक ஒன்றாவது அதிகாரம் 26 வசனத்துல இருந்து 53 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். 26 से लेकर उसको 50 तक हम पढ़ेंगे. மைக்கில் வாசிங்க, மைக் கொடு. ரைட், எல்லாரும் வசனத்தை लूका सुसमाचार उसका अध्याय 1 उसका 26 से लेकर हम पढ़ेंगे. ரைட், 26 से लेकर. ஆறாம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவிலுள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவன் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். போதும். தேங்க்யூ. நான் வாசித்த இந்த பகுதியில் जो हम वचन हम पढ़ा था अभी, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் பிறந்ததின் நோக்கத்தை நமக்கு காண்பிக்கிறது. ये जो हम पढ़ा है, परमेश्वर यीशु मसीह क्यों ये दुनिया में जन्म दिया करके इसमें लिखा हुआ. இயேசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு ஒரு தேவையாய் இருந்தது. यीशु मसीह ये दुनिया में आने के लिए एक जरूरत था. கிட்டத்தட்ட 400 வருடங்கள் 400 साल का पहले हो गया था. பூமி ஒரு நல்ல ராஜாவை தேடிக் கொண்டிருந்தது. ये दुनिया है एक अच्छा राजा के लिए इंतजाम करता था. சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வல்லமை உள்ளவரை தேடிக் கொண்டிருந்தது. जो शांति देने वाला राजा के लिए दुनिया इंतजाम करता. ஜனங்களுடைய இருதயத்தில் நல்ல ஆட்சி கொடுக்க வேண்டிய ஒருவரை தேடிக் கொண்டிருந்தது. ये हमारा देश में एक अच्छा राज्य करने वाला एक राजा के लिए लोग इंतजार करता.
ஜனங்களின் இருதயத்தை தேவனுக்கு நேராய் நடத்துகிற ஒரு தீர்க்கதரிசியை தேடிக்கொண்டிருந்தது. सारे लोग का मन प्रभु के बार द्वारा उसका मन फिरने के लिए एक अच्छा नबी के लिए वो लोग इंतजार कर रहा था. சத்தியமுள்ள தேவன் யார் என்று இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறவர் யார் என்று ஒருவரை தேடிக்கொண்டிருந்தது. सच्चाई का अच्छा प्रकट करने वाले के लिए इंतजाम कर रहा था. சத்திய வழியை காண்பிக்கும்படி ஒருவரை தேடிக்கொண்டிருந்தது. वो सच्चाई के दिखाने के लिए वो लोग इंतजार कर रहा था. இருளிலே ஒளியாய் வருகிறவர் யார் என்று தேடிக்கொண்டிருந்தது. जो अंधकार से मुझे ज्योति में कौन लेके जाए करके लोग इंतजार करता था. ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று மனுக்குலத்திலே தோன்றினார். इसलिए प्रभु यीशु मसीह उन्होंने मार के उन्हें रास्ता करके दुनिया में पैदा हुआ था. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் लूका सुसमाचार उसके 2 अध्याय उसके 11 वचन 12 वचन पढ़ेंगे तो இப்படியாக நாம் வாசிக்கிறோம். जैसे हम पढ़ रहे हैं, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து आज प्रभु यीशु मसीह என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே ये பிறந்திருக்கிறார். दाऊद के नगर में प्रभु यीशु मसीह पैदा हुआ करके लिखा हुआ इसमें. இன்று आज இன்று கர்த்தராகிய கிறிஸ்து प्रभु यीशु मसीह என்னும் ரட்சகர் वो रक्षा करने वाला वो उद्धार देने वाला परमेश्वर यीशु मसीह உங்களுக்கு பிறந்திருக்கிறார். आपके लिए पैदा हुआ, நமக்கு பிறந்திருக்கிறார். हमारे लिए वो पैदा हुआ. இந்த மனுக்குலத்திற்கு பிறந்திருக்கிறார். आज सारे दुनिया के लिए मनुष्य लोग के लिए पैदा हुआ यीशु கரங்களை मसीह. தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி सब लोग ताली बजा செலுத்துவோம். के प्रभु का धन्यवाद करेंगे. சத்தமாய் அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க இன்று. सब लोग कहा था आज இன்று எனக்குள்ளே मेरा अंदर கர்த்தராகிய இயேசு यीशु मसीह பிறந்திருக்கிறார். पैदा हुआ. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். यीशु मसीह दुनिया में पैदा हुआ था. பாவத்தை அழிக்கும்படி பிறந்தார். सारे पाप का नाश करने के लिए प्रभु यीशु मसीह दुनिया में आए. அழிக்கும்படி பிறந்தார். सातान का नाश करने के लिए प्रभु यीशु मसीह दुनिया में இருளை पैदा हुआ. அழிக்கும்படி பிறந்தார். अंधकार का नाश करने के लिए प्रभु यीशु मसीह दुनिया में நோயை आया. அழிக்கும்படி हर பிறந்தார். एक रोग से प्रभु नाश के लिए प्रभु यीशु ஜனங்களை मसीह आया. சத்தியத்தில் நடத்தும்படி பிறந்தார். ஜனங்களை சத்தியத்தில் நடத்தும்படி பிறந்தார். सारे लोग सत्य रास्ता में सही रास्ता में आगे लेके जाने के लिए प्रभु यीशु मसीह दुनिया में आए. இன்றைக்கு இந்த கால வேளையில आज सुबह के समय में 3 காரியங்களுக்காக இயேசு பிறந்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். आज 3 विशेष करके 3 चीज हम देखेंगे क्यों यीशु मसीह पैदा हुआ करके 3 मुख्य बात आज बात करेंगे. நாம் வாசித்த பகுதியில हम आज जो पढ़ा है वो मूल का सुसमाचार லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் अध्याय 1 48வது வசனம். 48 हम पढ़ेंगे. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். जो हमारा जो दास का रूप था वो हमको प्रभु ने हमको देखा है. Jesus is born to look upon your humble state. परमेश्वर यीशु मसीह दुनिया में आया कि आपका नम्रता का देखने के लिए आया. Jesus is born to look upon your humiliation. आप प्रभु यीशु मसीह दुनिया में आया आपका नम्रता को देखने के लिए. உங்களை தாழ்மையை நோக்கி பார்க்கும்படி இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். आपका नम्रता का गिनती के देखने के लिए प्रभु यीशु मसीह दुनिया में आए. நிறைய புராணங்கள் நம்முடைய தேசத்துல உண்டு. बहुत सारा इतिहास हम पढ़ा है. நிறைய கதைகள் உண்டு. बहुत सारा कहानी हमने सुना है. நிறைய மார்க்கங்கள் உண்டு. बहुत सारा मार्ग है हम दुनिया में. நிறைய philosophers உண்டு. बहुत सारा शिक्षा है. நல்ல போதனையாளர்கள் உண்டு. सारा शिक्षा देने वाला भी है दुनिया में. அவர்கள் எல்லாருமே सभी लोग ராஜ பரம்பரையில் இருந்து வந்தவர்கள். सभी लोग हमें अच्छा राजा का वो परंपरा से वो बीडी से वो लोग आया हुआ लोग. அல்லது மகா சக்தியை பெற்றவர்களாய் वंदவர்கள். ये सारे इतना भी लोग बात किया वो लोग अच्छे सामर्थ्य वाला लोग था. அல்லது பெரிய மனிதர்கள் மகாத்மா என்று பெயர் பெற்றவர்களாய் வந்தவர்கள். अच्छा नाम कमाना वाला महान लोग करके वो लोग दुनिया में आए था. அவர்கள் எல்லாரும் மனிதனுடைய தாழ்மையை பற்றி பேசியிருக்கிறார்கள். वो सभी लोग इंसान का
वो नम्रता के बारे में वो लोग बात किया। மனிதனுடைய ஏழ்மையை பற்றி பேசின ஐஸ்வர்யவான்கள் உண்டு. वो लोग इंसान इतना गरीब करके वो लोग बात कर रहा था। மனிதனுடைய தாழ்மையை பற்றி பேசின ராஜாக்கள் உண்டு. वो इंसान इतना गरीब है करके वो ऐसे बोलने वाला भी वो लोग आया था। மனிதனுடைய தாழ்மை பற்றி பேசினதான தத்துவ ஞானிகள் உண்டு. वो इंसान का इतना गरीब है उतने गिनती करके बोलने वाला भी दुनिया में आया था। ஆனால் தாழ்மையாய் பிறந்தவர் நமது ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. लेकिन प्रभु यीशु मसीह वो गिनती करके दुनिया में आए, ஏழ்மையின் கோலத்தில் பிறந்தார். गरीब करके दुनिया में आए। ஏன்? क्यों? நம்முடைய தாழ்மையை உணரும்படிக்கு. क्योंकि वो हमारा नम्रता का वो जानते हैं, हमारा इतना नीचे करके वो जानते हैं। நம்முடைய தாழ்மையை நம்மிடத்திலிருந்து நிர்மூலமாக்கும்படிக்கு. वो हमारा इतना गिनती इतना नम्रता उसके पूरा निकालने के लिए प्रभु यीशु मसीह दुनिया में आया। இந்த உலகம் நமக்கு தாழ்மையை தரிப்பிக்கிறது. वो ये दुनिया हमको नम्रता का हम शिक्षा दे। இந்த உலகம் நமக்கு தாழ்மையின் வாழ்க்கையை தருகிறது. वो ये दुनिया हमारा नम्रता का एक जीवन हमको दिया है। ஒருவரை தாழ்த்துவதே இந்த உலகத்தினுடைய நோக்கம். एक आदमी के नीचे करना है ये दुनिया का நீங்கள் मकसद है। தாழ்மையா இருப்பதே இந்த உலகத்தினுடைய வல்லமையின் நோக்கம். ये आप लोग नीचे होना ये दुनिया का शब्द है। உங்கள் மேல் ஆளுகை செய்வதே இந்த உலகத்தினுடைய அதிபதியான சாத்தானுடைய நோக்கம். आपका राज्य करना करके सातान का योजना है। இந்த உலகத்திலே நீங்கள் மிகவும் எளிமையான தரித்திரமான வாழ்க்கையில தள்ளப்படுவதே இந்த உலகத்தினுடைய நோக்கம். आपके जीवन का गरीब में डालने के लिए नीचे डालने के लिए ये दुनिया का सोच है। ஆனால் உங்களுடைய தாழ்மையை மாற்றி உங்களிடத்திலே ராஜ்யத்தில் நிலைநிறுத்தும்படிக்கு இந்த இயேசு இந்த பூமிக்கு लेकिन வந்தார். प्रभु यीशु मसीह दुनिया में आया, वो स्थिति के बदलने के लिए प्रभु यीशु मसीह दुनिया में आया। ஆகையால் தான் இயேசு சொன்னார் உங்களிடத்தில் ராஜ்யம் இருக்கிறது. वो इसलिए प्रभु ने कहा आपका अंदर एक राजा पैदा हुआ। நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரர்கள். आपका राज्य करने वाला एक पुत्र है। நீங்கள் ராஜ்யத்தின் சொந்தக்காரர்கள். आपका राज्य करने वाला को उसका நமது தாழ்மையை நீக்கும்படிக்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தார். आपका गरीब को निकालने के लिए प्रभु यीशु मसीह दुनिया में கரங்களை आया। தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். प्रभु धन्यवाद करेंगे। சங்கீதம் 138 वचन संहिता 138 ஆறாவது வசனம் 138 ஆறாவது வசனத்தை நாம் வாசிப்போம். उसके 6 वचन पढ़ेंगे। वचन संहिता 138 उसका 6 वचन पढ़ेंगे। 6 மைக்ல வாசிங்க, கேட்கல. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் கர்த்தர் உயர்ந்ததாயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிறார். परमेश्वर यीशु मसीह वो उच्च स्थान में फिर भी वो नीचे लोग के लिए वो देखा है, ऐसा लिखा हुआ। கர்த்தர் உயர்ந்தவராய் இருக்கிறார். प्रभु बहुत उच्च स्थान में है। அவர் ராஜாவாய் वो இருக்கிறார். राजा है। அவர் மகிமை உள்ளவராய் இருக்கிறார். वो महिमा पहना वाला प्रभु है। ஆனாலும் फिर भी தாழ்மை உள்ளவர்களை அவர் நோக்கி लेकिन वो பார்க்கிறார். नीचे लोग को देखने के लिए प्रभु यीशु நமது मसीह आया। தாழ்மையை நோக்கி பார்க்கிறார். आपका नीचे वो स्थिति के देखने प्रभु आया है। ஏன் உயர்ந்தவர் தாழ்ந்தவரை நோக்கி பார்க்க வேண்டும்? क्यों नीचे लोग के लिए प्रभु देखना है? இந்த உலகத்தில் சிலர் தன்னை உயர்ந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். आजकल दुनिया में वो लोग अपने आप के कहते कि मैं बहुत बड़ा आदमी। பண ரீதியாக பணத்தின் மூலமாக पैसा के रूप से वो लोग अपने आप को बड़ा समझते हैं। செல்வாக்கு மூலமாக वो धन दौलत के द्वारा वो लोग अपने आप को बड़ा समझते हैं। படிப்பு மூலமாக पढ़ाई के द्वारा अपने आप को धन दौलत समझते हैं। தமது பரம்பரை குடும்ப பரம்பரை மூலமாக हमारा जो वंश के द्वारा वो कहते हैं कि मैं बड़ा आदमी हूँ। நான் பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள். वो लोग मैं बड़ा आदमी हूँ, मैं उच्च स्थान में करके वो लोग अपने आप को सोचते हैं। ஏன் அப்படி நினைக்கிறார்கள்? क्यों ऐसे सोच रहे हैं? இன்னொருவரை தாழ்மைப்படுத்துவதற்கு, क्योंकि दूसरे लोग के नीचे करने के लिए ऐसे இன்னொருவரை सोचा था। தாழ்த்துவதற்கு. दूसरे लोग के नीचे करने के लिए ऐसे सोचा है। ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து लेकिन प्रभु यीशु मसीह ऐसे नहीं है। உயர்ந்தவராய் இருந்தும் वो तो बड़ा है। நம்மை தாழ்மையை நோக்கி பார்க்கிறார். हमारा नीचे दीजिए हमको देखते हैं। எதற்கு என்றால் क्योंकि
நம்மையும் உன்னதத்திலே உட்கார பண்ணும்படிக்கு हमको भी उठा के उनके साथ साथ में बिठाने के लिए प्रभु ने आपको உங்களை உன்னதத்தில் உட்கார பண்ணும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். आपको उच्च स्थान में बिठाने के लिए प्रभु यीशु मसीह दुनिया में आए. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் आयशया नबी का किताब 61வது அதிகாரம் वो 61 का 9வது வசனம் சொல்லுகிறது, 9 वचन ऐसे कह रहा था कि आयशया नबी उसका 61 उसका 9 அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. தேவன் நம்மை தாழ்மையிலே நோக்கி பார்த்ததின் நோக்கம் प्रभु यीशु मसीह हमारा नम्रता का देखने का तरीके योजना है कि நமது சந்ததியையும் हमारा बीटी का நமது சந்தானத்தையும் हमारा संतान का பூமியிலே உயர்த்தப்பட்டிருக்கும்படிக்கு हमारा जाति का भूमि में आपको उच्च स्थान में लेकर आने के लिए प्रभु ने पैदा हुआ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்திலே பிறந்திருக்கிறதின் நோக்கம் प्रभु यीशु मसीह आपके हृदय में पैदा हुए इसलिए कि பூமியிலே நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கும்படிக்கு प्रभु आपको अच्छा उच्च स्थान में बिठाने के लिए, பூமியிலே நீங்கள் அறியப்பட்டிருக்கும்படிக்கு लोग आपके पहचान के लिए प्रभु यीशु मसीह दुनिया में आए. பூமியிலே நீங்கள் வாழ்ந்திருக்கும்படிக்கு आप अच्छा जीवन करने के लिए प्रभु यीशु मसीह दुनिया में आया. பூமியிலே நீங்கள் வளர்ந்திருக்கும்படிக்கு आपको आगे बढ़ने के लिए प्रभु यीशु मसीह दुनिया में आया. பூமியிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கும்படிக்கு आम दुनिया में उद्धार मिलने के लिए प्रभु यीशु मसीह दुनिया में आए. இன்று आज கர்த்தராகிய இயேசு प्रभु यीशु मसीह இரட்சகராக वो उद्धार देने वाला परमेश्वर நமக்குள்ளே பிறந்திருக்கிறார். हमारा हृदय में वो पैदा हुआ. கரங்களை தட்டி सब लोग ताली बजाकर प्रभु धन्यवाद करेंगे. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. சங்கீதம் 136 वचन संहिता 136 23வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது उसके 23 वचन हम पढ़ेंगे. மைக்ல தான் வாசிக்கணும் ப்ளீஸ். நம்முடைய தாழ்வில் துதியுங்கள், நம்மை நினைத்தவரை துதியுங்கள், என்றுமுள்ள அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்மையில் நினைத்தவரை हमारा गिनती में हमारा नम्रता से हमको याद किया प्रभु का हम धन्यवाद करेंगे. நம்மை தாழ்வில் நினைக்கிறார். प्रभु ने हमको हमेशा याद करता, हमारा नम्रता को याद करता है. இன்றைக்கு என்னை யாரும் நினைக்கவில்லை என்று எண்ணியிருக்கிறீர்களா? अगर आप सोच रहे मुझे कोई याद नहीं करेगा, अगर आप सोच रहे तो அநேகருக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறார்கள். இன்றைக்கு அநேகருக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லுகிறார்கள். आजकल सब लोग क्रिसमस का मुबारक करके आज सब लोग बताते हैं. ஆனா எல்லாருக்கும் சொல்வதல்ல, सभी का हम नहीं बताते हैं. தெரிந்தவர்களுக்கு, जो हमको पहचानते हैं, சொந்தக்காரங்களுக்கு, जो हमारे रिश्तेदार हैं, எல்லாருக்கும் அல்ல. सबका हम ये मुबारक नहीं कहते हैं. இந்த உலகத்துல இயேசு பிறந்தார் அதனால வாழ்த்துக்கள் என்று இன்னும் வாழ்த்தப்படாத ஜன கூட்டம் இந்த பூமியில நிறைய இருக்கு. आज जो प्रभु यीशु मसीह पैदा हुआ वो मुबारक का अभी तक कोई ऐसे कोई जन है, ऐसे कोई लोग है अभी तक नहीं मालूम था. இந்தியா தேசத்துல இன்னும் अनेक கூட்டங்கள் இருக்குது. हमारा भारत में और भी लोग हैं जो प्रभु को नहीं जानते हैं. இயேசு இன்றைக்கு பிறந்தார், இன்றைக்கு பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிற வாழ்த்துதலை பெறாத கூட்டம் இந்தியாவிலே अनेகர் இருக்கிறார்கள். ये क्रिसमस मुबारक का जो इसको मुबारक नहीं लाने के लिए उनको नहीं मालूम है, ऐसे लोग भी दुनिया में आज रहते हैं. உங்களுக்கு இரட்சகர் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று இன்றும் வாழ்த்துதல் சொல்லப்படாத கூட்டம் இந்த பூமியிலே अनेகர் இருக்கிறார்கள். आज भी क्या मैं रक्षक प्रभु यीशु मसीह के बारे में लोग अभी भी नहीं जानता था. அவர்களை பார்த்து இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, प्रभु यीशु मसीह का आज प्रभु का वचन ऐसे कह रहा था कि உங்களை தாழ்மையில் பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் நினைக்கிறார். स्वर्गीय परमेश्वर आपको गिनती में आपको नम्रता का याद करते हैं. மரித்து உயிர்த்து இன்றும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நினைக்கிறார். जो सिंहासन में बैठा हुआ प्रभु यीशु मसीह आपको याद करते हैं. உங்கள் தாழ்மையின் வாழ்க்கை உங்களை நினைக்கிறார். आपको नम्रता का जीवन परिवार का प्रभु याद करते हैं. இந்த பூமியிலே ஒருவராலும் நினைக்கப்படாமல் கைவிடப்பட்டவர்களை, अगर आप दुनिया में ऐसे कोई आप मुझे याद करने वाला कोई नहीं है,
ऐसे अगर आप सोचेंगे तो தாழ்மையில் இருக்கிறவர்களை जो गिनती वाला है நினைக்கும்படி वो नम्रता वाला का याद करने के लिए இயேசு பிறந்தார். यीशु मसीह दुनिया में पैदा हुआ அல்லேலூயா. हालेलुया சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. हालेलुया இரண்டாவதாக दूसरा बात है இயேசு இந்த பூமியில ஏன் பிறந்தார்? यीशु मसीह दुनिया में क्यों पैदा हुआ லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் लूका सुसमाचार उसके 1 अध्याय 52வது வசனம். वो 52 हम पढ़ेंगे பலவான்களை वो सामर्थ्य आदमी का ஆசனங்களிலிருந்து தள்ளும்படிக்கு उसके उनका नीचे गिराने के लिए பலவான்களை जो सामर्थ्य लोग का ஆளுகையில் இருக்கிறவர்களை जो अधिकार में लोग हैं ஆட்சியில் இருக்கிறவர்களை जो जो हमका राज्य कर उन लोग का நம்மை விட பலசாலியா இருக்கிறவர்களை हम सभी जो सामर्थ्य उन लोग का அவர்களுடைய ஆசனங்களில் இருந்து उनको कुर्सी से அவர்களுடைய ஸ்தானங்களில் இருந்து उनके कुर्सी से उनका अधिकार से தள்ளும்படிக்கு गिराने के लिए இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். यीशु मसीह दुनिया में पैदा हुआ जो अधिकार में जो बैठा हुआ आपका अधिकार करता उनको गिराने के लिए இந்த प्रभु यीशु मसीह दुनिया में आया। உலகத்தை ஆட்சி செய்கிறவன் யார்? ये दुनिया में कौन राज्य करता है மனிதனுடைய இருதயத்தில் ஆட்சி செய்கிறவன் யார்? मनुष्य इंसान का हृदय में कौन राज्य करता है மனிதனை அதிகாரப்படுத்துகிறவன் யார்? हमारा हृदय का कौन अधिकार करने वाला कौन है மனிதனுடைய இருதயத்தை பாவத்துக்குள்ளே நடத்துகிறவன் யார்? हमारा हृदय के पाप से चलाने वाला कौन है தீமைக்கு நடத்துகிறவன் யார்? हमारा बुराई का चलाने वाला कौन है உலகம் முழுவதும் தனது அதிகாரத்தில் வைத்திருக்கிறவன் ये யார்? सारा दुनिया का अधिकार रखने वाला कौन है இந்த உலகத்தின் ஜனங்களை ஆட்சி செய்கிறவன் சாத்தானே. ये सारा दुनिया का राज्य का पिशाच सातान है பிசாசே இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறான். सातान ये दुनिया का राज्य कर रहे हैं இருளை விதைத்துக் கொண்டிருக்கிறான். वो अंधकार का हमका फैल रहे हैं பாவத்தினாலே ஜனங்களை ஆண்டு கொண்டிருக்கிறான். वो हमका राज्य कर रहे सातान हमका राज्य करे पाप का दौरा है தரித்திரத்தினாலே ஜனங்களை ஆண்டு கொண்டிருக்கிறான். वो हमारा गरीब करके वो लोग हमको राज्य कर रहे हैं அவர்களில் ஆண்டு கொண்டிருக்கிற वो अगर वो हमको राज्य कर रहे हैं கீழே தள்ளும்படிக்கு हमको नीचे गिराने के लिए वो राज्य कर रहे हैं சாத்தானை தள்ள பண்ணும்படிக்கு यीशु मसीह दुनिया में वो सातान के नीचे गिराने के लिए இயேசு இந்த பூமிக்கு பிறந்தார். यीशु मसीह दुनिया में पैदा हुआ सातान के गिराने के लिए கரங்களை உயர்த்தி அல்லேலூயா सब लोग சொல்லுவோம். अपने आप का हाथ उठा के उसका धन्यवाद करें प्रभु का हालेलुया हालेलुया அல்லேலூயா. हालेलुया வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशवाद की 12வது அதிகாரம் 12 अध्याय 9வது வசனம். उसका 9 वचन प्रकाशवाद வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य उसका 12வது அதிகாரம் 12 अध्याय 9வது வசனம். उसका वचन 9 உலகம் அனைத்தையும் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற மோசம் போக்குகிற பிசாசு என்றும் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அல்லேலூயா. हालेलुया பெரிய பாம்பாகிய வலு சர்ப்பமாகிய சாத்தான் वो बड़ा सांप है वो सातान उनके प्रभु ने गिरा दिया है ஜனங்கள் மத்தியிலே கிரிகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிற பாம்பு वो इंसान लोग के बीच में ये काम कर रहे हैं वो बड़ा सांप है ஜனங்களுடைய இருதயத்தை பாவத்திலே நடத்துகிற கட்டி வைத்திருக்கிற சர்ப்பம் वो सारा दुनिया सारे लोग क्या मालूम है वो बंद घर में करके वो राज्य कर रहे वो सातान है காடுகளிலே सुबह के समय में சில டிவி நிகழ்ச்சிகள்ல நீங்க பாப்பீங்க आप सुबह देखेंगे टीवी में जो बहुत सारा प्रोग्राम आते हैं பெரிய பாம்பு बड़ा सांप आते हैं சர்ப்பம் बड़ा सांप है என்ன செய்யும் என்றால் वो क्या करता मालूम है ஒரு இரையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி वो शिकार करने के पहले வாயை போய் கவ்வாது வாயை வச்சு वो तुरंत जाके वो मुंह में वो शिकार नहीं करते हैं உன்னை கடிக்காது वो उसको आपको नहीं काटते हैं பயமுறுத்தாது वो आपको नहीं डराते हैं உள்ள இருக்கிற தனது பெரிய நாக்க காண்பிக்காது वो मुंह का अंदर बड़ा जीप का वो नहीं दिखाते हैं இருக்கிற கூர்மையான பற்களை காமிக்காது आपके दांत को भी नहीं दिखाते हैं கொடூர கண்களை காண்பிக்காது वो आँख को भी बड़ा आँख भी नहीं दिखाते हैं அதனுடைய வீரியம் பாய்ந்த சுவாசத்தை காண்பிக்காது वो अपना बड़ा सा आवाज दे के वो नहीं दिखाते ஏன் தனது முகத்தையே காண்பிக்காது अपने मुंह को भी वो नहीं दिखाते हैं
हैं அது शिकार மெ- करने के पहले அது மெதுவாக वो धीरे धीरे தனது வாளை वो अपने पूंछ का உன் பக்கத்துல கொண்டு வந்து आपके सामने लेकर आते हैं உனக்கு தடவி கொடுத்து आपका अच्छे आराम करते உனக்கு சுகம் தந்து हैं आपको चंगाई देके காட்டுல இருக்கிற आपको காட்டுல காடுகள்ல இருக்கிற जंगल में इतना भी है அந்த குளிர்ச்சியான கிளைமேட்ல वो अच्छा मौसम लेकर आते हैं உனக்கு ஒரு சூடு உண்டு பண்ணி आप गर्म दिखाते हैं உனக்கு आपको ஒரு இதமான आपको अच्छा आराम देते हैं ஒரு 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 அடைக்கலம் மாதிரி தருகிறேன் என்று காண்பித்து आपको मैं सुरक्षा करूंगा करके दिखाते हैं உனக்கு சுகத்தை தந்து आपको अच्छा चंगाई भी देते हैं கொஞ்சம் கொஞ்சமாக धीरे धीरे தனது வாளை वो अपने पूंछ का உன்னுடைய சரீரத்தை சுற்றி आपको पूरा शरीर के घुमाते हैं சுற்றி पूरा घुमाते हैं சுற்றி पूरा घुमाते हैं சுற்றி पूरा शरीर के घुमाते हैं தன்னுடைய वो अपने आप को நண்பராக்கி वो अपने दोस्त बन के தனது वो क्या मालूम है ஆளுகைக்குள்ள கொண்டு வந்து धीरे धीरे अपना राज्य को वो लेकर आते கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்து हैं कंट्रोल में लेकर आते हैं தனது அடிமைப்படுத்தி आपको दास बन जाते हैं பின்பு उसके बाद தனது கோரமான முகத்தை எழுப்பி उसके बाद अपना बोध इतना क्रोधित वो मुंह को दिखाते हैं தனது பாதாள வாயை திறந்து अपने मुंह को खोलते हैं உன்னை முழுமையாக விளங்கு आपको पूरा कहा जाता இதுதான் है வலு சர்ப்பமாகிய சாத்தான் ये सातान का स्वभाव है இன்றைக்கு உலக ஜனங்களை சத்துருவானவன் இப்படித்தான் வஞ்சித்துக் आज की கொண்டிருக்கிறான் दुनिया में वो ऐसे काम करते हैं உன்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் आपको क्या मालूम है वो உன்னை இந்த உலகத்திலே ஆளுகைக்குட்படுத்திக் கொண்டிருக்கிறான் अपने राज्य के लिए वो आपको लेकर आते हैं இப்படிப்பட்ட வல்லமையா இருக்கிற சர்ப்பமாகிய சாத்தானை प्रकार का वो सामर्थ्य वाला सातान का सर्प का பாவத்தின் மூலமாக உனக்கு சுகத்தை தந்து वो पाप द्वारा आपको चंगाई देते हैं உலகத்தின் ஆசையை காண்பித்து உனக்கு சுகத்தை தந்து दुनिया का हर एक चीज को दिखा के आपको पाव में गिराते हैं இருளிலே இருக்கிற உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தருகிறேன் என்று உனக்கு வஞ்சித்து अंधकार के तो अच्छे एक जीवन में देऊंगा करके वो आपको உன்னை दिखा के ஏமாற்றி आपको धोखा देते हुए பின்பு उसके बाद தனது கோர பற்களினால் आपको वो को दांत से உன்னை விழுங்குவான் आपको कहा जाते हैं இப்படிப்பட்ட சாத்தானை ये इस प्रकार का सातान का ஸ்தோத்திரம் பாவத்தை விதைக்கிற वो पाप को फैलते हैं விசுவாச அதிகாரத்திலிருந்து தள்ளும்படிக்கு இயேசு இந்த பூமிக்கு பிறந்தார் हालेलुया इस प्रकार का आपको पाव में गिराने वाला सातान का गिराने के लिए यीशु मसीह दुनिया में கொஞ்ச पैदा நேர हुआ கரங்களை தட்டி सब ஆவியில் लोग நிறைந்த ताली கர்த்தரை बजा के प्रभु का ஸ்தோத்திரம் धन्यवाद பண்ணுங்க करेंगे प्रभु को கொஞ்ச स्तुति நேர करेंगे கரங்களை தட்டி ஷபர கரலா மஷரேபே Amen. Hallelujah. எல்லாரும் ஆவியில் நிறைந்து கொஞ்ச நேர ஸ்தோத்திரம் பண்ணுங்க सब लोग प्रभु का come on धन्यवाद everyone करेंगे। ரிபலபா ஷகதரா प्रभु का धन्यवाद நிமாமா करेंगे, प्रभु का स्तुति करेंगे। ஜெபிங்க 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 आत्मा से उनकी स्तुति இப்பொழுது करेंगे, பரு हालेलुया। சர்ப்பத்தின் आपका अंधकार से வாளை गिराने वाला परमेश्वर है। இயேசுவின் अंधकार से நாமத்தில் गिराने सातान का உன்னை वो பிடித்து सातान का गिराने वाला परमेश्वर கோர यीशु मसीह का। முகத்தை மறைத்திருக்கிற ओ हालेलुया பழைய பாம்பே वो अंदर से छुपा பொல்லாத हुआ சாத்தானே ஆமென்। வலு சர்ப்பமே ஓ, ஹல்லேலூயா. உன்னை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உன்னை மிதிக்கிறோம் आमीन हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா அல்லேலூயா. வலு சர்ப்பத்தை மிதிக்கும்படிக்கு वो सातान का गिराने के लिए இயேசு கிறிஸ்து பூமிக்கு பிறந்தார் यीशु मसीह दुनिया में पैदा हुआ சாத்தானின் வல்லமை அழிக்கும்படிக்கு सातान का हर एक उनके सामर्थ्य இயேசு गिराने के கிறிஸ்து लिए இந்த பூமிக்கு यीशु பிறந்தார் मसीह दुनिया में पैदा இன்றைக்கு हुआ அவன் இருதயத்தில் பிறந்திருக்கிறார் आज प्रभु यीशु मसीह आपके हृदय में உன்னுடைய पैदा हुआ வாழ்க்கைக்குள்ளே பிறந்திருக்கிறார் आपके हृदय में पैदा हुआ உன் குடும்பத்துக்குள்ளே பிறந்திருக்கிறார் परिवार में यीशु मसीह पैदा हुआ இதுவரை உன் வாழ்க்கை சர்ப்பத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தது वो प्रभु का वो सातान का अंधकार से சாத்தானின் வல்லமைக்குள்ளே இருந்தது आपका सातान का अधिकार से வலு சர்ப்பத்தின் ஆளுகைக்குள்ளே இருந்தது वो सातान का अधिकार से இயேசுவின் நாமத்தில் यीशु मसीह के नाम से இயேசுவின் நாமத்தில் यीशु मसीह के नाम से இப்பொழுது आज சர்ப்பத்தின் வல்லமையிலிருந்து वो
तुम्हारे सांप का अधिकार நீ से விடுவிக்கப்படுவாயாக. आज के छुटकारा आपको ஆமென் मिलेगा। சொல்றவனே கரங்களை தட்டி கர்த்தரை आज ஸ்தோத்திரம் आपको छुटकारा பண்ணுவோம். मिलेगा। आमीन ரிமலம हालेलुया। ஷபரபரகரலமா. வலு சர்ப்பத்தை இயேசு இப்பொழுது மிதிக்கிறார். सातान का हर एक अधिकार के प्रभु ने उनके नीचे गिरा வலு दिया। சர்ப்பத்தின் தந்திரங்களை இயேசு இப்பொழுது அழிக்கிறார். सातान का हर एक युक्ति के प्रभु ने नाश किया है। வலு சர்ப்பத்தின் நூதனமான காரியங்களை இயேசு இப்பொழுது सातान का அழிக்கிறார். हर एक कार्य का आज प्रभु ने गिरा दिया வலு है। சர்ப்பத்தின் வல்லமைகளை இயேசு இன்றைக்கு காலையில सातान அழிக்கிறார். का हर एक अधिकार के सामत का प्रभु ने आज गिरा दिया। உனது வாழ்க்கையை விடுவிக்கிறார். प्रभु आज मसीह आपको छुटकारा दे रहे हैं। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா அல்லேலூயா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। சாத்தானை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது? क्या बाइबल क्या कहते हैं सातान के बारे में? அவன் பொய்க்கு பிதா. वो झूठ का पिता है, பொய் சொல்லுகிறவன். झूठ बोलने वाला है। பொய் சொல்லி अच्छा झूठ बोल के உங்களை आपको நன்மை என்று நம்ப வைப்பான். आप सच्चाई करके आपको वो साबित करते இந்த हैं। உலகத்துல பொய்யை காண்பித்து वो दुनिया में बुरा ये झूठ के दिखाते हैं, மாயையை காண்பித்து वो पूरा झूठ के दिखाते हैं। உன்னை உண்மை என்று நம்ப வைத்து ये सच्चाई करके आपको साबित करते உன்னை हैं, அழிக்கிறான். आपका नाश करते हैं। அதிலிருந்து உன்னை விடுவிக்கும்படிக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு उसी பிறந்தார். चीज से आपको छुटकारा देने के लिए प्रभु यीशु मसीह दुनिया में आया। இன்னொன்றாக तीसरा है சாத்தானை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது? बाइबल क्या कहते हैं सातान के बारे में? அவன் நமக்கு விரோதமாக वो हमारा विरोध में திட்டம் தீட்டுகிறவன். योजना बनाते हैं। அவன் நமக்கு விரோதமாக वो सातान हमारा विरोध में यहाँ योजना बनाते हैं। நன்மையான திட்டம் அல்ல, वो अच्छा वाला योजना नहीं है, தீமையான திட்டங்களை बुराई தீட்டுகிறவன். की योजना बनाते हैं। ஆகையால் इसलिए நம்முடைய தீமையான திட்டங்களை அழிக்கும்படிக்கு हमारा हर एक बुराई की योजना का नाश करने के लिए நமக்கு விரோதமாக हमारा विरोध में தீமையான திட்டங்களை தீட்டுகிற சாத்தானை தள்ளும்படிக்கு हमारा बुराई की योजना बनाते सातान का गिराने के लिए இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு यीशु வந்தார். मसीह दुनिया में भूमि में आए। உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற आपको दुनिया में जो भी है பொய்யை நீக்கும்படிக்கு, आपको बुराई का झूठ का निकालने के लिए, பொய்யை உண்மையாக நம்ப வைத்து வஞ்சிக்கிற வாழ்க்கையிலிருந்து உங்களை தப்புவிக்கும்படிக்கு, आपका झूठ का सच्चाई करके स्थापित कर हर एक फसाद से आपको बाहर आने के लिए இயேசு இந்த பூமிக்கு வந்தார். यीशु मसीह भूमि में आए। இன்றைக்கு எத்தனை பேர் பொய்யினால் அகப்பட்டிருக்கிறீர்களோ, आप मुझे नहीं मालूम है कितना लोग झूठा वादा से आप लोग फंसा हुआ। சாத்தானின் திட்டங்களினால் அகப்பட்டிருக்கிறீர்களோ, सातान का हर एक झूठा योजना से आप लोग फंसा हुआ। நசரேயனாகிய இயேசு, प्रभु यीशु मसीह, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह, இன்றைக்கு உங்களை விடுவிக்கிறார். प्रभु यीशु मसीह आज आपको छुटकारा दे रहे हैं। கரங்களை தட்டி सब लोग ஆண்டவருக்கு ताली நன்றி बजा के प्रभु का செலுத்துவோம். धन्यवाद करेंगे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா அல்லேலூயா. மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका सुसमाचार 1வது அதிகாரம் अध्याय 53வது வசனம். 53। யாரோ ஒருவர் சத்தமா வாசிங்க. लूका उसका अध्याय 1 उसका 53 पढ़ेंगे। பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி போதும். பசி உள்ளவர்களை भूखे लोग का நன்மையினால் நிரப்பும்படி अच्छा वस्तु से बढ़ाने के लिए இயேசு இந்த பூமிக்கு ये வந்தார். दुनिया में यीशु मसीह आए। இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? यीशु मसीह क्यों ये दुनिया में आए? பசி உள்ளவர்களை, जो भूखे हैं, பட்டினியா இருக்கிறவர்களை, जो खाना नहीं है, தாகமா இருக்கிறவர்களை, जो प्यास है, திருப்தி இல்லாதவர்களை, जो तृप्ति नहीं है, அங்கலாய்க்கிறவர்களை, जो अंधकार में था, உதவிக்காய் தவிக்கிறவர்களை, जो काम मुझे शायद लेकर के वो लोग प्यास में था, திருப்திப்படுத்தும்படிக்கு उसको तृप्त करने के लिए இயேசு இந்த பூமிக்கு வந்தார். यीशु मसीह दुनिया में आए। இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற आज प्रभु आपके जीवन में जो भी हो தாகத்தை தீர்க்கும்படிக்கு, वो सारे पाप से निकालने के लिए ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह இந்த பூமிக்கு ये வந்தார். दुनिया में आए। உங்க தாகங்களை தீர்க்கும்படிக்கு. आपके प्यास का निकालने के लिए இந்த உலகத்துல நீங்க எத்தனை பேர்
பிறந்த நாள் கொண்டாடி இருப்பீங்க? आजकल कितना जन्मदिन का बर्थडे आप लोग मना रहा हुआ, எத்தனை பிறந்த நாளே நீங்க நினைவு கூர்ந்திருப்பீங்க? कितना आप याद किया बर्थडे, कितना இந்த பிறந்த நாள்ல எனக்கு ஒரு என் வாழ்க்கையில திருப்தி வந்துராதா? क्या आपको जन्मदिन का सोच के क्या आपको तृप्ति हो जाता है क्या? இந்த இனி வருகிற பிறந்த நாள்ல என் வாழ்க்கையில நான் விரும்பின ஆசீர்வாதம் எனக்கு வந்துராதா? हम सोच रहे कि आने वाले जन्मदिन का भी मुझे कुछ आशीष मिलेगा। இந்த இந்த பிறந்த நாள்ல எனக்கு வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நான் அடைந்துருவேனா? जो आने वाला मेरे जन्मदिन में, मेरा जन्मदिन का मुझे जो मैं विचार है उसके में मुझे पूरा हो जाए क्या? காலங்கள் போகிறது, दिन तो निकल जाते हैं, வயது ஆகிறது, मुझे उम्र चले जाते हैं, பலன் போகிறது, मेरे सामर्थ्य चले जाते हैं, பணங்கள் செலவழிகிறது, पैसा खर्च होते हैं, உழைப்பு வீணாகிறது, मेरा मेहनत भी खराब होते हैं, ஞானம் போகிறது, मेरा ज्ञान निकल जाते हैं, எல்லாம் என்னை விட்டு கடந்து போகிறது. सब कुछ निकल जाते हैं, ஆனாலும் என் வாழ்க்கையில என்னுடைய திருப்தியை அடையவில்லை लेकिन मुझे तृप्त नहीं हो पा रहे हैं என்று யோசித்துக் கொண்டிருக்கிற உனது வாழ்க்கையில अगर आप इस प्रकार का सोच रहे तो திருப்தியை கொண்டு வரும்படிக்கு, तृप्त देने के लिए, பசியை ஆற்றும்படிக்கு, आपका भूखा का पूरा करने के தாகத்தை लिए, தீர்க்கும்படிக்கு आपका प्यास का पूरा करने के लिए இன்று आज கர்த்தராகிய இயேசு प्रभु यीशु मसीह இரட்சகராக वो रक्षक वाला परमेश्वर है, உங்கள் மத்தியிலே பிறந்திருக்கிறார். आपके बीच में प्रभु यीशु मसीह கரங்களை पैदा தட்டி हुआ। ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். प्रभु को धन्यवाद அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது प्रभु यीशु मसीह ऐसे कह रहे थे பசி தாகம் உள்ளவர்கள் जो भूखे हैं प्यास பாக்கியவான்கள். वो लोग धन्य हैं। பசி தாகம் உள்ளவர்கள் अगर आप भूखे प्यास है आप लोग धन्य हैं, பாக்கியவான்கள். आप लोग धन्य हैं। யார பார்த்து சொன்னார்? किसके देख के बोल रहे हैं? எங்கேயோ தூரத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லல, जो कोई बात बहुत दूर है उनको देख के नहीं बोल रहे हैं। இயேசுவினிடத்துல வந்து जो यीशु के पास आए 3 நாட்களாக 3 दिन से அவருடைய பாதத்துல उनके पांव से உட்கார்ந்து बैठा के இயேசுனுடைய சமூகத்துக்கு வந்து यीशु मसीह के समूह में आके அவரை நம்பி उनके विश्वास அவரை करके விசுவாசித்து विश्वास करके எனக்கு ஒரு திருப்தி வராதா? क्या मुझे कुछ तृप्ति मिल जाए क्या? என் பசி தீராதா? मेरा भूख निकल जाएंगे क्या? என் தாகம் போகாதா मेरा प्यास निकल जाएंगे क्या? என்று யோசித்து ऐसे सोच कर விண்ணப்பம் பண்ணி विनती करके இயேசுவினிடத்தில் வந்துகிறவரிடத்தில் जो उनके पास इस प्रकार का सोच के जो भी यीशु मसीह के पास அவர்களை आए பார்த்து சொல்லுகிறார், उन लोग को देख के यीशु मसीह कह रहा था இன்றைக்கு कि हाँ என்னிடத்தில் हमें मुझसे பசி தாகம் உள்ளவர்களா जो आगे भूख का प्यास है तो இருக்கிறவர்களே आज நீங்கள் आज பாக்கியவான்கள். आप धन्य हैं। ஏனென்றால் आप धन्य इसलिए பசி कि தாகம் தீர்க்கும்படிக்கு वो निकालने के लिए கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह இன்றைக்கு आज உங்கள் மத்தியிலே आपके बीच में वो பிறந்திருக்கிறார். पैदा हुआ है। கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி हालेलुया। செலுத்துவோம். கொஞ்ச आपको நேரம் भूख का ஜெபம் प्यास பண்ணுங்க. को निकालने के लिए यीशु मसीह दुनिया में இப்பொழுது आए। எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாம் ஜெபிக்க போறீங்க. सब लोग ताली बजा के हम प्रार्थना करने जाने वाले உங்க हैं। இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பி ஜெபம் आप பண்ணுங்க. हृदय के प्रभु यीशु मसीह को ओर लेकर आइए। ஜெபம் பண்ணுங்க, சத்தமாய் ஜெபிங்க. सब लोग प्रार्थना करें, ஜெபம் பண்ணுங்க. आप प्रार्थना करें। सब लोग எல்லாரும் अपने ஸ்தோத்திரம் பண்ணுங்க. आंख बंद करके प्रार्थना கர்த்தர் करें। இன்றைக்கு आज प्रभु यीशु मसीह அவருடைய பாதத்தில் வந்திருக்கிற अपने पाँव में जो भी आए हैं உங்களுடைய வாழ்க்கையை आपको जिंदगी में ஆண்டு கொண்டிருக்கிற वो राज्य करते हैं, ஆண்டு கொண்டிருக்கிற वो राज्य करते हैं, ஆண்டு கொண்டிருக்கிற वो राज्य करते हैं। ஆட்சியிலிருந்து उसी से சாத்தானை सातान का இன்றைக்கு आज उनका है கீழே नीचे தள்ளுகிறார். गिराने के लिए यीशु கீழே मसीह आया। தள்ளுகிறார். सातान के नीचे गिरा கீழே दिया है, தள்ளுகிறார். सातान नीचे गिरा दिया கீழே है। தள்ளுகிறார். हालेलुया। உன்னுடைய தாழ்மையில आपको पाप को हर एक पाप से இருக்கிற உன்னை वो पाप से इतना भी पाप से हाँ உன்னதத்தில் உயர்த்தும்படிக்கு आपको उच्च स्थान में लेकर आने के लिए இயேசு இன்றைக்கு பிறந்திருக்கிறார். यीशु मसीह आज पैदा हुआ உங்களுக்கு சமாதானத்தை தரும்படி, आपको शांत समाधान देने के लिए, வாழ்க்கையிலே சமாதானத்தை தரும்படி, आपको समाधान देने के लिए, शांति देने के உங்க लिए, வாழ்க்கையின் பசியை தீர்க்கும்படிக்கு आपको जिंदगी में जो प्यास है उसको देने के लिए है। இயேசு இன்றைக்கு பிறந்திருக்கிறார். आज यीशु मसीह दुनिया में पैदा हुआ। எல்லாரும் நாம் எழுந்து நிற்போம். सब लोग खड़ा हो जाएंगे। everyone இன்றைக்கு நீங்க வந்த பிரகாரமா போக கூடாது. இயேசுடைய பாதத்துல வந்த யாருமே வீணாய் போனதே இல்ல, வெறுமையாய் போனதே இல்ல.
இல்லை. எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில பிறந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் என் வாழ்க்கையில பிறந்திருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி, எல்லாம் விடுதலோடு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். கம் ஆன் எவ்ரிவன். எஸ், உங்க சத்தம் கேட்கணும் பார்ப்போம். நீங்க ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணுங்க. இன்னும் போதாது, नो போதாது. प्रार्थना करेंगे, प्रार्थना करेंगे, सब लोग प्रार्थना करेंगे अभी. मालामा शेखर रमाना तेरेगे देनामा रमा शेखर रदिनामा. Let God come down and touch you this morning. கர்த்தர் இந்த காலை வேளையில் உன்னை தொடும்படிக்கு I want you all pray. எல்லாம் ஜெபம் பண்ணு. open your mouth. உன் வாழ்க்கையை, உன் வாயை திறங்க, உன் வாயை திறங்க, உன் வாயை திறங்க, ஓப்பன் பண்ணுங்க. மா ஷகா பர்ரானா மா ஷேகர் ரபேனமா. எல்லாரும் வாய்களை திறங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எஸ் லார்ட், கர்த்தர் இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஒரு தொடுதலை தரும்படிக்கு ஓரா பாபா பஷபா ராமா நிகா ரமா லமா ஷேகரா. யாரும் கை கட்டக்கூடாது. உங்க வலது கரத்தை உயர்த்துங்க, உங்க வலது கரத்தை உயர்த்துங்க, உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. உயர்த்துகிறது தேவனுக்கு நாம் அர்ப்பணிக்கிற அடையாளம். மலமா ஷரபா லமன கராதிரிதினமா நிக்கரதினமா. Raise your hands, or everyone raise your hands towards heaven. வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னதத்தில் இருந்தாலும் அவர் உயரத்தில் இருந்தாலும் தாழ்மையா இருக்கிற என்னை கண்ணோக்கி பார்க்கிறார். தாழ்மையா இருக்கிற என்னை கண்ணோக்கி பார்க்கிறார். வாயை திறந்து வசனத்தை சொல்லுங்க. என் தேவன் உயரத்தில் இருந்தாலும் தாழ்மையில் இருக்கிற என்னை கண்ணோக்கி பார்க்கிறா. மரமா ஷபரா கரலாமா ரீமனாமா. சத்தமாய் ஜெபிக்கணும். போதாது. நோ 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 நோ, இது போதாது. எல்லா சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கணும். எஸ், இப்பொழுது விடுதலை. சாத்தானின் அதிகாரத்திலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்வியிலிருந்து விடுதலை. In the mighty name of Jesus, in the mighty name of Jesus, in the mighty name of Jesus. Malama shagada rama nakadara rimana gadara lama regede regedere nemo rimana gadara lama shekara dine meneko rolobo shekara derebe. அல்லேலூயா. இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தும்படிக்கு அவர் பிறந்திருக்கிறார். தாழ்மையில் இருக்கிறவர்களை நினைக்கும்படி அவர் பிறந்திருக்கிறார். தாழ்மையில் இருக்கிறவர்களை உயர்த்தும்படி பிறந்திருக்கிறார். இருக்கிற தோல்வியில் இருந்து உன்னை உயர்த்தும்படிக்கு அவர் பிறந்திருக்கிறார். உன் சரீரத்தில் வியாதினாலே நீ கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிற, என்னால முடியல என்று தள்ளப்பட்டிருக்கிற உன்னுடைய தாழ்மையிலிருந்து இதோ கர்த்தருடைய கரம் இப்பொழுது இறங்கி உன்னை எட்டி பிடிக்கிறது. மரமா ஷகதரா மெனேகாத ராத்திரிதினமா. நீ இனி உட்கார்ந்திருக்க வேண்டாம். பிறவி குருடனாக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த, வழி அருகே தாழ்த்தப்பட்டு கொண்டிருந்த, ஒருவருடைய மனுஷனுடைய இரங்கல்ல வாழ்ந்து கொண்டிருந்த, மனுஷனுடைய கண்களில் அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த, தாழ்மையில் இருந்த ஒரு குருடனை இப்பொழுது ஒரு கரம் வந்து பிடிக்கிறது. உன் வாழ்க்கை ஒரு கரம் வந்து பிடிக்கிறது. எத்தனையோ கரங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நன்மையை செஞ்சிருக்கலாம். எத்தனையோ கரங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு தானம் பண்ணி இருக்கலாம். எத்தனையோ கரங்கள் ஒரு பிச்சைக்காரனுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி எத்தனையோ கரங்கள் உனக்கு உதவி செஞ்சிருக்கலாம். ஒரு தினமா உன் கரத்தை தொட்டிருக்கலாம். இன்றைக்கு ஒரு கரம் என்று தொடுகிறது. இது பரலோகத்தின் கரம். உனக்காய் கன்னி மரியிலே பரிசுத்தராய் பிறந்த இயேசு கிறிஸ்துவின் கரம். இது அற்புத கரம். நீ இனி பிச்சைக்காரனாய் அல்ல, ஒரு குருடனாய் அல்ல, ஒரு தாழ்மையாய் அல்ல. நீ எழும்பும்படிக்கு, நீ எழும்பி பிரகாசிக்கும்படிக்கு உன்னை தூக்கி விடுகிற ஒரு கரம். Receive it.
இன்றைக்கு आज நமக்காக हमारे लिए கர்த்தராகிய இயேசு प्रभु यीशु मसीह இரட்சகராக பிறந்திருக்கிறார். वो रक्षा करने वाला परमेश्वर उदार परमेश्वर पैदा हुआ। எப்படி பிறந்திருக்கிறார்? कैसे वो पैदा हुआ था? இரட்சகராக பிறந்திருக்கிறார். उदार देने वाला परमेश्वर वो के पैदा हुआ। சொல்லுங்க. இந்த நான் சொல்றதுக்கு பின்னாடி எல்லாரும் சொல்லுங்க. जो मैं बोल रहा हूँ उसका पीछे पीछे बताइए। இன்றைக்கு आज கர்த்தராகிய இயேசு प्रभु கிறிஸ்து यीशु मसीह இரட்சகராக उदार देने वाला परमेश्वर वो के எனக்காக मेरे लिए பிறந்திருக்கிறார். पैदा हुआ। இரட்சகராக பிறந்திருக்கிறார். उदार देने वाला परमेश्वर हमारे लिए पैदा हुआ। ஆகையால் इसलिए உண்மையான கிறிஸ்மஸ்னா என்னன்னா सच्चाई क्रिसमस मतलब क्या है? டெலிவரன்ஸ், छुटकारा, ரட்சிப்பு. उतार। உண்மையான கிறிஸ்மஸ் என்ன? सच्चाई क्रिसमस क्या मालूम है? ரட்சிப்பு. उतार। இன்றைக்கு கிறிஸ்மஸ் நாள் என்றால் आज क्रिसमस दिन मतलब है कि இயேசு பிறப்பு நாள் என்றால் यीशु मसीह जन्म लिया, इसका मतलब क्या मालूम है? மனுக்குலத்துக்கு விடுதலை என்ற அர்த்தம். सारा दुनिया को उतार देने के लिए, छुटकारा देने के लिए। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆகையால் இன்றைக்கு கிறிஸ்மஸ் நாள் என்றால் விடுதலை நாள். आज क्रिसमस दिन मतलब मालूम है आपका छुटकारा है, इसलिए मतलब है இன்று முதல் आज से கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह உங்க வாழ்க்கையில आपके जीवन में இரட்சகராய் இருப்பார். वो उदार वाला परमेश्वर वो काम करेंगे। आमीन। आइए हम प्रार्थना करेंगे। கண்களை மூடி हम आंख बंद करेंगे, प्रार्थना करेंगे। பரலோக பிதாவே, हम स्वर्गीय पिता, இன்றைக்கு आज எங்க வாழ்க்கையில हमारे जीवन में प्रभु இரட்சகராய் பிறந்ததற்காக ஸ்தோத்திரம். आप उदार करता परमेश्वर होकर पैदा हुआ, इसलिए हम धन्यवाद करते प्रभु। தாழ்மையில் எங்களை நினைத்து हमारा गिनती में, हमारा नम्रता में प्रभु जी आपने हमको याद எங்களை किया। உயர்த்தும்படிக்கு हमको ऊंचा करने के लिए எங்களிடத்துல பிறந்ததற்காக आप हमारा हृदय में पैदा हुआ, உமக்கு நன்றி. इसलिए हम धन्यवाद करते प्रभु। சாத்தானின் வல்லமையிலிருந்து सातान का हर एक अधिकार से என்னை விடுவிக்கும்படிக்கு मुझे छुटकारा देने के लिए இந்த பூமியில इसी भूमि में, நீ பிறந்ததற்காக ஸ்தோத்திரம். ये दुनिया में आपने पैदा हुआ, इसलिए हम धन्यवाद करते என் प्रभु। பசியை போக்கும்படிக்கு मेरा हर एक आवश्यकता को पूरा करने के लिए, எனக்கு சக்சஸை தரும்படிக்கு मुझे विजय प्राप्त करने के लिए, என்னை திருப்திப்படுத்தும்படிக்கு मुझे तृप्त करने के लिए, எனக்குள்ளே मुझे अंदर, இன்றைக்கு मेरा अंदर, मेरा நீ आज வந்தபடியால் ஸ்தோத்திரம். आप आज मेरा अंदर आप आया, इसलिए हम धन्यवाद करते प्रभु। புதிய வருஷத்துக்குள்ள अब नया साल में நாங்கள் நுழையும் பொழுது हम प्रवेश करने के पहले प्रभु எங்களோடு இருக்கிற आप हमारे साथ में आए। இரட்சகரோடு, ओ उदार करता परमेश्वर वो के தேவனோடு ओ मेरा आप हमारे साथ में ஜெயமாய் ओ विजय प्राप्त करेंगे प्रभु जी। அடியெடுத்து வைக்க ओ विजय के साथ में प्रभु जी हम उसका अंदर प्रवेश करने के लिए खुदा எங்களை ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். हमका आशीष दिया, इसलिए धन्यवाद करता प्रभु। உமது கிருபையினால் எங்களை மூடிக்கொள்ளும். आपकी कृपा से प्रभु जी हमको छुपा कर रख दीजिए। எங்களையும் आज प्रभु எங்கள் குடும்பத்தையும் हमारे परिवार का प्रभु, எங்க தொழிலையும் हमारे काम को, எங்க பிரயாசங்களையும் हर एक प्रयास का, ஒவ்வொன்றையும் हर एक चीज का, என் வீட்டையும் मेरा घर पे, என் பிரயாணத்தையும் मेरे प्रयास का, என் பிள்ளைகளையும் मेरा परिवार का, मेरा என் बच्चा लोग का प्रभु, சந்ததியும் मेरा संतति का प्रभु இயேசுவின் ரத்தத்துல यीशु मसीह के लागू से மூடி மறைத்து वो उसको छुपा कर रख दीजिए प्रभु। என்னை பாதுகாத்தருளோ. हम छुपा कर रख, हमको सुरक्षा दे दीजिए। ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். हमारा प्रार्थना आपने सुना से धन्यवाद என்னை உயர்த்தினபடியால் ஸ்தோத்திரம். प्रभु जी। हमारा आपको बढ़ा के ऐसा धन्यवाद करते प्रभु। சாத்தானின் வல்லமையிலிருந்து என்னை விடுவித்தபடியால் सातान ஸ்தோத்திரம். का अधिकार का प्रभु, सातान के सामत का हमको निकाल दिया प्रभु, என்னை धन्यवाद திருப்திப்படுத்தி ஆசீர்வதித்தபடியால் प्रभु ஸ்தோத்திரம். जी। मुझे हर एक आवश्यकता को पूरा किया, इसलिए धन्यवाद करते प्रभु। எங்கள் வாழ்க்கை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். हमारा जिंदगी के प्रभु आपके सामर्थ्य हाथ में हम सौंपते हैं, ஆசீர்வதியும். आशीष कर दीजिए இயேசுவின் நாமத்தில் यीशु मसीह के नाम से ஜெபம் கேளும் ये प्रार्थना सुने। நல்ல பிதாவே. ओ प्रभु धन्यवाद, ஆமென். आमीन। கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி ताली செலுத்துவோம். बजाकर प्रभु धन्यवाद करेंगे। Praise God, praise God, praise God. धन्यवाद। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல புகழ் மறவாதே.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியமும் நாம் அனைவரும் கூட கர்த்தருடன் இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா.